என் குலதெய்வமான குழந்தாளம்மனை போற்றி, பெரிய கருப்பணசாமியை போற்றி, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். வணக்கம். அடிக்கடி நோய் நொடிகள் வருவது யாருக்கு அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக எல்லாருக்குமே தெரியும். நான் தண்ணி புதுசாக சொல்ல போகிறேன். 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் இதானே. இதில் 8ஆம் இடம் தானே ஆயுளுக்காரகன், இந்த நோயெலாம் அப்படின்னு. இருந்தாலும் கொஞ்சம் பார்ப்போம், சரிங்களா? கொஞ்சம் வித்தியாசமாக பார்ப்போம். அதில் ஒரு 2 பாவத்தை நான் சேர்த்துருக்கேன். நான் சேர்க்கல, அப்படி எழுதியிருக்கு. இருந்தாலும் அது நான் ஆராய்ச்சி பண்ணும்போது சரியாக வருது, சரிங்களா? இப்போ லக்கணத்தில் இருந்து 3ஆம் இடம், 6ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம், இந்த 5 ஸ்தானங்கள், இந்த 5 இடத்துலையும் இன்னொரு தடவை சொல்கிறேன், பார்த்துக்குங்க. லக்கணத்திலிருந்து எண்ணும்போது தான், லக்கணத்திலிருந்து தான் நம்ம சொல்கிறது. பாவகம் அந்த இத்தனாவது இடம் அப்படிங்கிறது வந்து லக்கணத்திலிருந்து தான். உங்கள் ஜாதகத்தில் எடுத்துக்கணும், லக்கணத்திலிருந்து தான் எண்ணும்போது. அப்போ 3ஆம் இடம், 6ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம், இந்த 5 ஸ்தானத்திலேயும் பாவக்கிரகங்கள் இருந்து இந்த 5 ஸ்தானங்களில் பாவக்காரகம். அப்போ நீங்கள் நினைக்கலாம், ஏயா இருக்கிறதே 7 கிரகம் தான், அதுலேயும் கூட ராகு கதுகளை விட்டு 5 தான், இதில் போய் பாவக்கிரகம் 5 லக்கம் போய் எப்படியா உட்கார அப்படின்னு கேட்டக்கூடாது. அது தொடர்புகள், அது நான் வர்றேன், விளக்கத்துக்கு வந்துடலாம். இப்போ 8ஆம் இடத்தில் அது வந்து ஆயுள் ஸ்தானம், ஒரு மறைவு ஸ்தானம். லக்கணத்துக்கு 8ஆம் இடத்தில் பாவக்கிரகங்கள் இருந்து, ஒவ்வொரு பாவமாக வருவோம். அதோடைய தசாபுத்திகள் நடக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு விபத்து நடக்கிறதோ அல்லது நோய் வர்றதோ, இந்த தசாபுத்திகள் அந்த தசா வர்றப்ப அது பாவர் கிரகங்கள் இருந்து பாவப்பட்டு அதில் 8ஆம் இடத்துக்கு அதிபதியோட வலுவை எடுத்துக்கிடணும். இப்போ 8ஆம் இடத்துல வந்து பாவக்கிரகங்கள் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது நல்லது தானே அப்படின்னு எடுத்துட்டோம்னா நல்லது தான். ஆனால் அந்த பாவகத்துக்கு, இந்த லக்கணத்துக்கு 6ஆம் இடத்துக்கு அதிபதி, 12ஆம் இடத்துக்கு அதிபதி, இந்த 3ஆம் இடத்துக்கு அதிபதி, இவர்கள் போய் 8ஆம் இடத்துல இருந்து மறையலாம். புரியுதுங்களா? கெடுதல் நினைக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாம் மாரகாதிபதிகள். லக்கணத்துக்கு மாரகாதிபதி போய் 8ஆம் பாவத்தில் இருந்து மறைஞ்சு போகும்போது அந்த மாரகஸ்தானம் நடக்காது. இப்போ 6ஆம் பாவத்துக்கு அதிபதி போய் 8ஆம் இடத்துல இருக்கிறார், அந்த 6ஆம் பாவத்தோடைய வேலைகள் இங்கே நடக்காது, மறைஞ்சு போயிட்டார், இப்படி எடுத்துக்கலாம். அப்போ 8ஆம் இடத்தில் இருந்து கொண்டு ஒரு பாவக்கிரகங்கள் இருந்து இப்படி திசை நடக்கும் பொழுது இப்படி நோய்கள் வரலாம், நோய் நொடிகள் வரலாம். சரி, இதுக்கு நிவர்த்தி, 8ஆம் இடத்துக்கு அதிபதியோட நிலை என்ன? அவர் ஆட்சியாக இருக்கிறாரா, அல்லது உச்சமாக இருக்கிறாரா, அல்லது சுபக்கிரகங்களோட சேர்ந்துருக்குதா, இல்லை இந்த 8ஆம் பாவத்தோட இப்போ பாவக்கிரகங்கள் இருக்குது, அதில் ஒரு குரு பார்வை விழுகுதா, அல்லது சுக்கிரனுடைய சேர்ந்து இருக்கிறாரா, சுக்கிரன் பார்க்கிறாரா, அல்லது புதன் பார்வை, தனித்த புதனுடைய பார்வை விழுகிறதா, புதன் சேர்ந்திருக்கிறாரா, இப்படி சுபக்கிரகங்கள் சேரும் பொழுது பலன்கள் மாறும். புரியுதுங்களா? அப்போ 8ஆம் இடத்துக்கு அதிபதி அங்கேயே ஆட்சியாக இருக்கிறார், இவ்வளவு கெடுதல் பலன் வராது, நல்ல பலன் வரும், இப்படி எடுத்துக்கலாம். அப்போ கொஞ்சம் அளவுகள் கம்மி வித்தியாசங்கள் வரலாம் இந்த சுபகிரகங்கள் சேர்ந்திருக்கும் பொழுது. அடுத்து 3ஆம் பாவகம், 8ஆம் இடத்துக்கு அந்த பாவத்துக்கு பாவகம், 8ஆம் இடத்துக்கு 8ஆம் பாவகமான 3ஆம் பாவத்தில் பாவக்கிரகங்கள் இருக்கும் பொழுது, அதான் பாவகம், அந்த மாதிரி இருக்கும் பொழுதும் இதே மாதிரி பாவக்கிரகங்கள் இருக்கும் பொழுது இந்த மாதிரி நோய்கள் வந்து கொண்டு இருக்கும். அதுக்கு எல்லாத்துக்குமே தசாபத்தி வந்துடணும். அந்த தீராத நோய்னா பெருசாக நடக்குது. அப்போ 8ஆம் பாகத்தை விட 3ஆம் இடத்துல இருக்கப்போ கொஞ்சம் நோய் கம்மியாக இருக்கும், இப்படி எடுத்துக்கலாம். சரி, அதில் சுபக்கிரகங்கள் சம்மந்தப்படுது, பார்வையோ இல்லை 3ஆம் இடத்துக்கு அதிபதி அங்கேயே ஆட்சியாக இருக்கிறார், இங்கே தைரியவான் ஆகிப்போறேன், அப்போ இவ்வளோ பாதிப்பு வராது. அந்த இடத்துல பாவக்கிரகங்கள் அப்படிங்கும்போது இருள் கிரகமான ராகு, சனி, செவ்வாய், இந்த மாதிரி பாவக்கிரகங்கள், சூரியன், இந்த மாதிரி சூரியனும் பாவக்கிரகங்கள் தான். இந்த மாதிரி சம்மந்தப்படும் பொழுது
இந்த மாதிரி நோய்கள் வரும். அப்போ 3ஆம் இடத்துல இப்போ ஒரு லக்கணம் எந்த லக்கணம் எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 3ஆம் பாவம்னு எடுத்தால் மிதுன லக்கணத்துக்கு இருக்கும். இப்போ சூரியனை பற்றி பேசுகிறோம், அங்கே ஆட்சியாக இருக்குது, அது பாதிப்பு வராது. ஒரு சுபகிரகங்கள் பார்க்குது, அப்போ இந்த பாதிப்புகள் வராது. கொஞ்சம் தான் நம்ம பார்க்கலாம். எடுத்த உடனே இப்படி பாதிப்பு வந்துடும் அப்படின்னோம்னா மாட்டிக்குவோம் பலன் எடுக்கிறதுல. சரி, 6ஆம் பாவகத்துக்கு வந்துடுவோம். 8, 3 பார்த்துட்டோம். 6ஆம் பாவங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ருண ரோக சத்ருஸ்தானம், கடன் வம்பு வழக்கு நோய். ருணா நோய், ரோகம், ருணா கடன், ரோகம் நோய், சத்ரு எதிரி, இந்த ஸ்தானம் தான் 6ஆம் இடம். சரி, இந்த 6ஆம் பாவகத்தில் வலு பெற்றால் தானே இப்படி நடக்கும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் பார்க்கணும். அந்த இடத்துல அந்த கிரகம் ஆட்சியாக இருக்கிறதா, இல்லை அது கொஞ்சம் வலுவாக இருக்கா நோய் நொடிக்கு. அந்த இடத்தில் பாவக்கிரகங்கள் இன்னமும் சொல்கிறேன், 6ஆம் இடத்தில் பாவக்கிரகங்கள் இருக்கிறது. 6ஆம் பாவகத்தோடைய வேலை கெடும், அதில் எந்த மாட்டுக்கருத்தும் கிடையாது. 6ஆம் பாவத்தில் போய் லக்னாதிபதி உட்கார்ந்துருந்தால் தீராத நோய் வரும். புரியுதுங்களா? பாயிண்ட் கொண்டு வரணுமா? சரி, அந்த இடத்துல பாவக்கிரகம்னு ஒன்று இருக்குது, தீராத நோய் வரும். இப்போ 6ஆம் பாவகத்தை பார்க்கணும். சரி, லக்னாதிபதி வலுவாக இருக்கிறார், 6ஆம் பாவம் கெட்டு போயிருக்கு. இந்த சொன்ன பாவத்துக்கு இந்த மரபு ஸ்தானாதிபதிகளை போய் இங்கே கெடாமல் இருந்து 6ஆம் பாவத்தில் ஒரு பாவக்கிரகம் இருக்குது, எந்த சுபக்கிரகங்களும் பார்க்கல, எதுலையாவது கொண்டு போய் விட்டுரும், நோயை விட்டுரும், இல்லாட்டி கடனை விட்டுரும், இல்லை வம்பு வழக்கில் விட்டுரும். அப்போ இந்த நோய் வர்றதுக்குள்ள 6ஆம் பாவத்தை பார்க்கணும். 12ஆம் பாவகம் 6ஆம் பாவத்தை வந்தோடனே 7ஆம் பாவத்துக்கு வந்துடுவோம். 7ஆம் பாவத்தை ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்க, 7ஆம் பாவத்தில் ஒரு பாவக்கிரகம் இருக்குது, அப்படியே லக்கணத்தோட தொடர்பு கொள்ளும். அதோட தசாபத்திகள் வருது. இந்த மாதிரி நோய் நொடி ஏதாவது வம்புல விட்டுரும். சுபக்கிரகங்கள் பார்க்குது, இல்லை 7ஆம் இடத்துக்கு அதிபதி 7ஆம் இடத்திலே ஆட்சியாக இருக்கிறார், இல்லை லக்கணத்திலே வந்து லக்னாதிபதி ஆட்சியாக இருக்கிறார், இல்லை அந்த இடத்துல ஒரு சுபக்கிரகங்கள் இருக்கிறது சம்மந்தப்படுது. அப்போ பயப்பட தேவையில்லை. நம்ம ஒரு 5 பாவத்தை சொல்லிட்டோம். சொன்ன உடனே இதெல்லாம் எனக்கு இதாக இருக்குது, இப்போ எனக்குலாம் நல்லா இருக்குது அப்படின்னாக்கா அங்கே சுபக்கிரகங்கள் ஏதாவது சம்மந்தப்பட்டிருக்கோம். இப்போ இது நடக்கிறது எப்போ? அதோடைய தசாபுத்தி காலங்களில் இதை எடுத்துக்கலாம். 12ஆம் பாவகம் அது வந்து சுகபோகத்தை கொடுக்கக்கூடிய விரயஸ்தானம், இந்த செலவு கொடுக்கக்கூடிய இடம். அதில் கெட்டு போய் ஒரு தசாபுத்தி வருது, கெட்ட கிரகங்கள். அப்போ அங்கே இருந்து இப்போ நீங்கள் கேட்கலாம், இருக்கிறதே 5 கிரகம், நீ போய் இத்தனை எப்படி சொல்லிக்கிட்டு இருக்குன்னா அங்கே இருந்து அந்த தசாபுத்திக்கு அதுக்கு தான் வந்துடுறோம். 12ஆம் இடத்துல ஒரு பாவக்கிரகங்கள் இருந்து பாவருடைய சேர்க்க பெற்று இந்த மாதிரி தசாபுத்திகள் நடக்கும் பொழுது விரய செலவு, ஆஸ்பத்திரி செலவு, விரயம், தூக்கம் இல்லாமல் இந்த மாதிரி நோயை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இது இத்தனையும் பார்த்துட்டு லக்னாதிபதி வலுவாக இருந்தால் அடுத்த பாயிண்ட்டுக்கு வந்துடணும். நீ சொல்கிற மாதிரிலாம் இருக்குது, ஆளவே நல்லாத்தாயா இருக்கிறேன் அப்படின்னா லக்னாதிபதி வலுவாக ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்து அங்கே சுபருடைய தொடர்பு கொள்ளும் பொழுது நோய் இருக்கும், ஆனால் அவருக்கு அதை கண்டுக்கவே மாட்டார். அது வாட்டில் அது வேலையை பார்க்கட்டுமே அப்படின்னு அவர் வாட்டில் அவர் வேலையை பார்க்குறது, அவருக்கு ஒரு இதை பற்றியே சிந்திக்காமல் அவர் வாட்டில் போய்கிட்டே இருப்பார். லக்னாதிபதி வலுவாக இருந்தால் சரி, இந்த மாதிரி ஒரு இடத்துல 5 இடத்துலையும் போய் பாவக்கிரகங்கள் அங்கே சம்மதம் அப்படியே இப்போ 5 பாவம் சொல்லியிருக்கேன். 3ஆம் இடம், 6ஆம் இடம், 7, 8, 12 இந்த 5 இடத்துல சொல்லியிருக்கேன். மொத்தம் 12 இடத்துல 5 இது சொல்லியிருக்கேன். கிரகம் இருக்கிறதே வந்து நவக்கிரகங்கள் அப்படிங்கிறத 9ல் 2 ஒதுக்கிடுங்க, ராகுக்கு அதுகள் அது எங்கேயாவது. பாக்கி 5 தானே இருக்குது. 5ல் வந்து இதில் பாவக்கிரக கோள்கள் யாருன்னு எடுத்துட்டிங்கனாக்கும் சனியும் செவ்வாயும் சூரியனும் தேய்புர சந்திரன் இப்படி எடுத்துக்கலாம். இதில் சந்திரன் வளர்வு ஆகிட்டால் அது சுபக்கிரகம். சுக்கிரன் சுபர், குரு சுபர். அப்போ சுக்கிரனும் குருவும் வளர்புற சந்திரனும் சுபக்கோள்களாயிருச்சு. அந்த 7 கோள்களில் நான் 5 கோள்னு முதல் சொல்கிறேன்னா 5ல் வந்து அது வந்து அந்த சூரியனும் சந்திரனை விட்டுட்டு அந்த 5னா இது வந்து இதுக்கு எடுத்துக்கலாம். அதாவது வந்து சூரியனும் சந்திரனும் ஓடிக்கிட்டு 5 கோள்கள் எடுத்துட்டாங்க. இது வந்து என்ன எதுக்கு பார்க்குறோம்னாக்கும் இந்த பரப்பொருள் உள்ளது, அதுக்கு நிறையா சொல்லலாம். 5 கோள்களுக்கு தான் வந்து அந்த உயிர் அந்த சூரியன் சந்திரனை ஒதுக்கிட்டு எடுக்கணும். இருந்தாலும் இந்த 7 கோள்களில் எடுக்கும்போது
பாக்கி உள்ள கோள்கள் இதில் பாவர் சுபர் அப்படின்னு எடுத்துடுறாங்க. பாவர் அப்படிங்கும்போது சனி, செவ்வாய், சூரியன், தேய்புரை சந்திரன், ராகுக்கு அதுக்குள்ள ஒதுக்கிடுங்க, அது பாவர் தான். அது யார் கூட சேர்றாங்களோ அப்படி எடுத்துடலாம். அதே மாதிரி புதனும் பாவர் கூட சேர்ந்தால் பாவத்தை செய்வார். இந்த 5 பாவகத்தில் இந்த மாதிரி கிரகங்கள் தொடர்பு கொள்ளக்கூடாது. சரி, இப்படி தொடர்பு ஆயிடுச்சு. இயற்கை சுபரான சுக்கரனுடைய தொடர்பு, இயற்கை சுபரான குருவோடைய பார்வையோ அல்லது சேர்க்கையோ, பௌர்ணமி சந்திரன், ஒளி பூர்ந்திய சந்திரன் அல்லது உச்ச சந்திரன் அல்லது ஆட்சியான சந்திரன் பார்வையோ அல்லது சேர்க்கையோ வரும் பொழுது புதன், அந்த புதனை மட்டும் நம்ம என்ன அப்படின்னா சேர்றதை விட பார்வை நல்ல கிரகங்களுடைய பார்க்கும் பொழுது பலன் நல்ல பலனாக இருக்கும். ஏன்னா புதன் யாரு கூட சேர்றான்னா அப்படியே அந்த வேலையை செஞ்சுட்டு போயிடுவான். அதனால் புதன் சேர்றதை விட பார்வைக்கு நல்ல பலன் அப்படி எடுத்துக்கலாம். அப்போ ராகு கேதுகள், ராகு கேது ஏற்கனவே தெரியும், அது பாவக்கிரகம் தான். ஆனால் அது சுபரோடைய சேரும்போது சுபர் வேலையை செஞ்சிடும். அப்போ இந்த 5 பாகத்தில் நம்ம பலன் எடுக்கும் பொழுது 5லையுமே பாவக்கோள்கள் இருக்காது. அப்போ ஒருத்தர் ஐயா தீராத நோய் இப்போ அவர் வரும்போதே பார்க்குறான், 8ஆம் இடத்துல பாவக்கோள்கள் இருந்து அது கெட்டு போய் 8ஆம் இடத்துக்கு அதிபதி கெட்டு போய் அங்கே திசை நடக்குது. கண்டிப்பாக அவர் ஏதாவது கட்டு போட்டுக்கிட்டு தான் இருப்பார். ஒரு வியாதி தான் வந்திருக்கும், அதிலே சுபக்கோள்கள் சம்மந்தப்படுது, நல்லாயிருவார். சரி, அதில் திசையில் தான் இந்த தசா புத்தி. இப்போ ஒரு 6ஆம் இடத்தோடைய ஒரு தசா நடக்குது, புத்தி 8ஆம் இடத்துக்கு, அது 2 பேருமே கெட்டு போயிட்டாங்க, ரொம்ப கடுமையாக இருக்கும். அந்த காலகட்டத்தில் அதுக்கு அடுத்தபடியாக ஒரு நல்ல தசை இருக்கட்டும், புத்தி நல்ல புத்தி வருது, ஐயா இந்த இதில் கொஞ்சம் நல்லா இருக்கும் இங்கே, அவ்வளோதான். இதான். ஏன்னா மிரட்டிடக்கூடாதுல்ல, ஜாதகம் பார்க்குற போதே வீடியோ பார்க்கும்போது பயந்துக்கிட்டு ஓடிடக்கூடாதுல்ல, என்னையா வெறும் கெட்டதாக சொல்கிறேன்னு. நல்லதாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம், இந்த மாதிரி கெடுதலும் வரும்ல, மனிதனுக்கு ஏற்றத்தாழ்வுகள் வரத்தான் செய்யும். அப்போ எதுவுமே இரவு பகல், நல்லது கெட்டது, இப்படி 2 எதிர் திசைகள் இருக்குல்ல, எதிர். அப்போ அதாவது ஒரு நல்லதை சொல்கிறோம், ஒரு கெட்டதை சொல்லணும்ல. அதே மாதிரி நல்லதாகவே பேசிக்கிட்டு இருக்க முடியாதுல்ல, இந்த மாதிரி கெடுதலும் வரும்ல மனிதருக்கு. இப்போ நம்ம கவனிக்க வேண்டியது 3ஆம் இடம், 6ஆம் இடம், 7, 8, 12 இதில் பாவக்கிரகங்கள் இருந்து பாவத்துவம் அடைஞ்சிருந்தால் அதோடைய தசா காலங்களில் நோய் வரும், தீராத நோய் வரும். சரி, இயற்கை சுபக்கிரகங்களான அதோடைய தொடர்பு பெற்றிருந்தால் நோய் அளவுகள் கம்மியாகும். இதில் ஆச்சரியம் பட்ட நோயை வராது, இந்த மாதிரி அளவுகள் கம்மியாகும். சரி, அந்த திசையில் அது நல்லா இருக்குது, கொஞ்சம் நான் சொல்கிற மாதிரி அதோடைய புத்தி எந்தெந்த புத்தி வருது அப்படின்னு பார்த்துக்கலாம். எந்த இது வேணால் இப்போ 3ஆம் இடத்துக்கு அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிற ஒரு பாவக்கிரகங்களுடைய அந்த கிரகத்தோடைய தசா நடக்குது, ஒரு வலுப்பெற்ற, இப்போ லக்னத்திலே லக்னாதிபதியே வலுப்பெற்றிருக்கார், அதோடைய புத்தி வருது, நல்லா தான் இருப்பார். 3ஆம் இடத்துல இருக்கிற பாவக்கிரகத்தோடைய தசை நடக்கிறப்ப 6ஆம் இடத்துக்கு அதிபதி பாவத்துவம் அடைஞ்சு அதோடைய புத்தி வர்றப்ப பாதிப்பு வரும். இப்படி தான் எடுக்கணும். சரி, 3ஆம் இடத்துல இருக்க 3ஆம் இடத்தை பற்றியே பேசுவோம். 3ஆம் இடத்துல இருக்கிற கிரகத்தோடைய தசா நடக்கிறப்போ 8ஆம் இடத்துக்கு அதிபதி கெட்டு போய் அதோடைய புத்தி வருது, இந்த மாதிரி பாவங்கள் வரும். சரி, 8ஆம் இடத்துலேயே ஒரு சுபக்கிரகங்கள் சம்மந்தப்பட்டிருக்கு, பாதிப்பு இல்லை, எடுத்துலாம். 3ஆம் இடத்துக்கு அதிபதியோட தசா நடக்குது, 8ஆம் இடத்துல ஒரு கிரகங்கள் இருக்குது, அந்த 8ஆம் இடத்துல இருக்கிற கிரகம் அந்த நவக்கிரகத்தில் எந்த கிரகம் இருக்கோ அது பாதிப்பு அடையாமல் இருக்கிறது. அப்போ அந்த 8ஆம் இடத்துக்கு அதிபதியோட புத்தியில் பாதிப்பு இருக்குமா அப்படின்னா இருக்காது, பாதிப்பு கம்மியாக இருக்கும். அப்போ தசா புத்தி. சரி, இதில் அப்படியே கோச்சாரம் நிறைய சொல்லலாம். பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்போ ஒரு பாவத்தை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா அந்த பாவத்தை மட்டும் எடுத்தோம்னா பலன் எடுக்க முடியாது, நிறைய விஷயங்கள் இருக்குது. வர்றாங்க நம்மள்ட்ட எத்தனையோ பேர் ஜாதகம் பார்க்க வர்றாங்க. அப்போ இந்த நம்ம நோய் நொடியை பற்றியே இப்போ பார்க்குறோம். என்னையா ஒருனா 6ஆம் பாவத்தில் இருந்து ஒரு தசை நடக்குது, கெட்டு போயிடுச்சு, ரைட்டு. அப்போ நம்மள்ட்ட வர்ற நேரத்தில் தான் ஜோதிடம், இந்த மாதிரி கொஞ்சம் உடல்நிலை இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனையில் மாட்டியிருப்பாரே அப்படின்னு பலன் எடுக்கிறோம். எஸ், ஆமாங்கிறாங்க, எல்லாமே பலன் சொல்லிக்கிட்டு இருக்கோம்.
அடுத்தது எப்போ இதிலிருந்து அவர் விடுபடுவார் அப்படிங்கும்போது, அப்படியா ரைட்டு, இத்தனாம் தேதி இந்த இதில் அவர் ஆரோக்கியமாக ஆகுவார், குணம் அடைவார். இப்போ அடுத்த புத்தியை பார்க்கணும். அது குணம் ஆகக்கூடிய புத்தியாக இருந்தால் குணம் அடைவார். இல்லை அடுத்து கொஞ்சம் அடுத்த புத்தியை பார்க்கும்போது அந்த இதில் கண்டிப்பாக குணம் அடைவார். இல்லை ரொம்ப மோசமாக இருக்குது, நீண்டுக்கிட்டே போகுது அப்படின்னா, ஐயா கொஞ்சம் நாளைக்கு நல்ல பலன் இல்லை, ரொம்ப கடுமையாக இருக்குது, நம்ம கொஞ்ச நாளைக்கு இப்படி தான் இருப்பார் அப்படின்னு நம்ம பேச்சை கம்மி பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போ இந்த 5 பாவத்திலையும் தீய கோள்கள் இருந்து அதோடைய தசா காலங்களில் கோச்சாரத்தையும் பார்த்துக்கணும். கோச்சாரங்கிறது அது கொஞ்சம் தான் சப்போர்ட் கொடுக்கும், 20% தான். இருந்தாலும் பாவக்கிரகங்கள் இருந்தால் கெட்ட பலனும், நல்ல கிரகங்கள் சம்மந்தப்பட்டிருக்கும்போது நல்ல பலன் வரும். இன்னும் ஒன்று இருக்குது, நீங்கள் இந்த 5 பாவத்துக்கூடிய கிரகங்கள் பரிவர்த்தனை யோகத்தில் இருந்தால் பலன் மாறும். இன்னமும் இப்போ ஒன்றும் இல்லை, கன்னிக்கு எடுத்துக்கிட்டாலும் இல்லை, வேறு எந்த லக்கணத்துக்கு வேணாலும் எடுத்துக்குங்க. இப்போ செவ்வாயை பற்றி பாவக்கிரகங்கள் எடுத்துருவோம், சனி ஒரு பாவக்கிரகம். இப்போ அதில் எங்கே தொடர்பு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னி லக்கணத்துக்கு எடுப்போம். கன்னி லக்கணத்துக்கு 6ஆம் பாவகம் சனியோட வீடு கும்பம் வந்துருதுங்களா? கன்னி லக்கணத்துக்கும் 3க்கும் 8க்கும் அதிபதி செவ்வாய் வந்துடுறாருங்களா? 3ஆம் இடம்ங்கிறது விருச்சியம், 8ஆம் இடங்கிறது மேசம். அப்போ இந்த இடத்துல இப்போ மேசத்திலே போய் சனி இருக்கிறார், அங்கே சனி நீச்சம் ஆகிறார், உடனே உயிருக்காரன் அப்படி இழுத்துறக்கூடாது. அங்கே குரு பார்க்கிறார், சனி தசை நடக்குது, பாதிப்பு வராது, அடித்து சொல்லுங்க, நீச்சம்தான். அங்கே குரு பார்க்கிறார், அங்கே செவ்வாய் இங்கே விருட்சத்திலேருந்து கூட ஆட்சியாக இருக்கட்டும், அப்போ நீச்ச பங்கமாயிடுறாரு. குரு பார்க்கிறார் 5ஆம் பார்வையாக, சூப்பரான பலன். ஆட்சி பெற்று தனுசுலேருந்து பார்க்கட்டும், இல்லை எங்கேயாவது இருந்து 9ஆம் பார்வையாக பார்க்கட்டும், லக்கணத்திலே இருந்து 9ஆம் பார்வையாக பார்க்கட்டும். 8ஆம் பார்வை லக்கணத்துலேருந்து 8ஆம் இடம் வந்துடுது, 12ஆம் இடத்துல இருந்து அல்லது 2ஆம் இடத்துல இருந்து கொண்டு அப்படி அந்த குரு பார்வை பார்க்கும் பொழுது நல்ல பலனை சொல்லிட்டு போயிடலாம் சனி தசையில். ஏன்னா அவர் கெட்டவர் கெட்டிடும் கிட்டிடு ராஜயோகம் இந்த கணக்கில் வந்துடுது. அவர் இந்த மாதிரி மறைமுகமாக யோகம் பெறுவது. இப்போ செவ்வாய் எடுத்துக்குவோம், 6ஆம் இடத்துல இருக்கிறார், அவர் ரொம்ப கெட்டு போயிட்டார். அப்போ 8ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்துக்கு உடைய வேலையை கொடுக்க மாட்டார். அப்போ நோய்வாடெல்லாம் பட மாட்டார், இந்த அசிங்கம் கேவலம்லாம் இருக்காது, அதுலேருந்து தப்பிச்சு வருகிறார். இது சொல்ல வேண்டியதான். அப்போ ஒரு கிரகம், அப்போ கெட்டவன் அங்கே தான் எடுத்துடணும். அப்போ கெட்ட கிரகங்கள் பாவக்கிரகங்கள் 6, 8 இந்த மாதிரி மரபு ஸ்தானங்கள்ல 3ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடத்துல இந்த 4 ஸ்தானத்துலேயும் மரபு ஸ்தானமான இந்த இடத்துல இருக்கும் பொழுது பாவக்கிரகங்கள் இருக்கும்போது நல்ல பலன் இருக்குது. ஆனால் அதில் கொஞ்சம் பார்க்கணும். இந்த பாவத்தோட கிரகங்கள் எதாவது இருக்கும்போது நல்ல பலன் நடக்கும், இல்லை பாவக்கிரகங்கள் இருக்கும்போது பாவம் நடக்கும். நிறையா என்னுடைய அனுபவத்தை பேசிகிட்டு இருக்கேன், சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? இதேமாதிரி உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். ஃபோன் மூலியமாக கேட்கணும்னா சின்னதாக காணிக்க இருக்குது, நீங்கள் கமெண்டில் போட்டிங்கன்னா யூடியூப்பில் பதில் தந்துடுவேன். சரிங்களா? நமது யூடியூப் சொந்தங்கள் அனைவரும் வளமுடன் வாழ்வீர்கள், நன்றாக இருப்பீர்கள். நன்றி, வணக்கம்.